இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா? உன்னோட நினைப்பு எனக்கு எப்பவுமே வராது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. மாப்பிள்ள ஆஸ்திரேலியால டாக்டரா இருக்காரு. அவர் ஒன்ன மாதிரி ஒரு அண்ணக்காவடி பைய கிடையாது. அவர் ஸ்டேட்டஸ்ல எங்களை விட பெரிய ஆளு. அப்புறம் உன் லவ் டயலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன் படத்துல மட்டும் வச்சுக்கோ. உனக்கு படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா குட் பை. ரமேஷ், வீடு வந்துருச்சு, இறங்கடா. வந்துருச்சா? பாத்து பாத்துடா. இதுக்கு தான் சொன்னேன் ஓவரா அடிக்காதன்னு. வீட்டுல அசிங்கமாயிர போதுடா. அத நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, நான் கேட்ட பணம் என்னாச்சு? தரேன்டா, 50,000 ரூபாய் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ராத்திரியில 50,000 ரூபாய்க்கு என்னடா அவசரம்? நாளைக்கு காலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்டா. யாரா அந்த ஃப்ரெண்டு? அவசியம் கொடுத்தாகணுமா? டேய், ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ரெண்டு உதவி செய்யணும்டா. அவனால என் மானமே காப்பாத்தப்பட்டிருக்குடா. மானத்தை காப்பாத்தினவனுக்கு பணத்தை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுவும் கடனா தான் கொடுக்க போறேன். கடன் தானே? அப்படின்னா சரி, இந்தாடா. ஏய் பத்திரம்டா. பாக்கெட்ல வை, பாக்கெட். ஏய் நான் வேணா வந்து வீட்டுல விட்டுமாடா. வா, ஒன்ன நான் டிராப். ஏய் அதெல்லாம் வேணாம்டா, முதல்ல நீ வீட்டுக்குள்ள போடா. நீ ஸ்டடியா போ. நான் ஸ்டடியா போறேன், நீ போ. டேய் பாய்டா. பாய். குட் மார்னிங். ஐயோ, என்னங்க இது? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டாங்களா? அவங்களாம் தூங்கிட்டாங்க, நீங்க வாங்க. ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? வாங்க. போ. வாங்க, மெதுவா வாங்க. ஐயோ ஐயோ, பாத்துங்க, அத்தை மாமா எழுந்திருச்சிட போறாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல, இப்படியே நிதானம் இல்லாம குடிப்பாங்க. நான் ஸ்டேடியால கைய விடு. நான் ஸ்டேடியா இருக்கேன் பாரு. எனக்கு எழுந்துருங்க. என்ன இது, சாப்பிடாம இப்படி படுத்திருக்கீங்க? என்னங்க எந்திரிங்க, எந்திரிச்சு முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க. என்னங்க எழுந்துருங்க. என்னங்க I am steady. இவ்ளோ போதில வந்திருக்காரு, இவ்ளோ பணம் வேற எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏது இந்த பணம் தெரியலையே. ஆபீஸ் பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாரே. குழந்தை பாக்கியத்துக்காக சொத்தை விற்கலாம், நகையை விற்கலாம். சுருக்கமாக சொன்னால் சொந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்தால் கூட தப்பு இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அது திருட்டு இல்லையா? ஏங்க, அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க பணத்தை தெரியாமல் எடுத்தாதாங்க திருட்டு. சொந்த வீட்டில் சொந்த பணத்தை நம்ம தேவைக்காக தெரியாமல் எடுக்கிறோம், அது எப்படிங்க திருட்டாகும்?
வாங்க. நீங்க வருவீங்கன்னு தான் நான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன இவ்ளோ லேட்டு? பரத் தூங்கிட்டானா? ஆ, தூங்கிட்டான். என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு எல்லா விஷயமும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் தான் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் நீ தானே முதல்ல சொன்ன, அதனால நீயே முதல்ல சொல்லு. ஆ, எனக்கு மறுபடியும் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் கம்பெனில GM ஆயிட்டேன். 20,000 ரூபாய் சம்பளம் கூடுதலா வரும். ஓ, அப்படியா? என்னங்க இது ரியாக்ஷன்? இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம ஓ அப்படியான்னு சொல்றீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, அத சொல்லுங்க. நாளையில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். நாளையில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். ஏ, எதுக்காக வேணாங்கறீங்க? இன்னைக்கு நான் டாக்டர் போய் பார்த்தேன். அவர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தாராளமா வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் ஆபீஸ்லயும் போய் கேட்டேன். நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் வர சம்பளத்தை வச்சு நீ வீட்டை கவனிச்சுக்கிட்டா போதும். நீங்க வேலைக்கு போலான்னு டாக்டர் சொன்னது சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்க சம்பளமும் சேர்ந்தா இன்னும் நல்ல பெரிய லெவல்ல வாழலாம்ல, நிறைய காசு பணம் சேர்க்கலாம். சொல்ல போனா கூடிய சீக்கிரம் நம்ம பெரிய லட்சாதிபதி ஆயிடலாங்க. அப்புறம் நமக்கு வேலையே இல்லனாலும் அந்த பணமே நமக்கு சம்பாதியம் பண்ணி போடுங்க. அத வச்சு சொகுசா சந்தோஷமா வாழலாம்ல. அத விட்டுட்டு வேலையை விடுன்னு சொல்றீங்க? சொகுசான வாழ்க்கையை விட மானத்தோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அது இல்லன்னு யார் சொன்னா? நான் வேலைக்கு போறதுனால அது எப்படி கெட்டு போகும்? கெட்டுதான் போகும். இப்பதான் உங்க எம்டியை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவன் நல்லவன் இல்ல, சரியான பொம்பளை பொறுக்கி. அதனாலதான் நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். ஊர் உலகத்துல ஒருத்தரோட வளர்ச்சி பிடிக்காம 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையாயிடுமா? அவர் தப்பானவர் இல்லைங்க. அப்படியே தப்பானவரா இருந்தாலும் நமக்கு என்னங்க வந்துச்சு? நாம வேலையை பாக்குறதுக்கு சம்பளம் வாங்குறோம். பனை மரத்துக்கு கீழே நின்று நம்ம பாலையே குடிச்சாலும் கல்லுன்னு தாண்டி ஊர் உலகம் சொல்லும். நமக்கு எதுக்கடி அந்த கெட்ட பேரெல்லாம்? ஊர் உலகம் பேசுறத பார்த்தா நாம வசதியா வாழ முடியாதுங்க. நமக்கு நம்ம எதிர்காலம் தான் முக்கியம். அப்படின்னா பணத்துக்காக அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட நீ வேலைக்கு போகணுமா? நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்கன்னா வினோத் சார பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரது? அவன் தப்பானவனு என்கிட்ட சரியா சொன்னது லலிதா தான். நீதான் அவளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசுற. நினைச்சேன் அவதான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான்னு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லிருக்கேன். அவளுக்கு எல்லா விஷயத்திலயும் என் மேல பொறாம. எப்படியாவது என்ன வேலையில இருந்து தூக்குறது தான் அவளோட ஒரே எண்ணமே. எதுவுமே நடக்கலனதும் எம்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லி என்ன வேலையை விட்டு நிக்க சொன்னான். அவளோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எம்டி கிட்ட அவ சொன்னதை போய் சொல்லிட்டேன். ஆனா அவ நடத்த சரியில்லைன்னு எம்டி அவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கோவத்துலதான் லலிதா உங்ககிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு பாக்குறா. அவ சதிய நீங்களும் புரிஞ்சுக்காம என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்றீங்க. பொறாமையில சொல்றவளுக்கும் உண்மையா சொல்றவளுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நானு? அந்த லலிதாவோட கண்ணுல நான் உண்மையை பார்த்தேன். அத உன்னால புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். எதுக்கு வீணா பேசிக்கிட்டு? நீ வேலைக்கு போக வேண்டாம்னா விட்டுறேன். அப்படிலாம் விட முடியாது. என்னோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை அப்படி அனாவசியமா தூக்கி போட முடியாது. என்னோட எதிர்கால வசதிக்காக என் நிகழ்காலத்துல கிடைச்ச வாய்ப்பை என்னால தவற விட முடியாது. அப்படின்னா நீ பணத்துக்காக எதையும் செய்ய துணிச்சிட்டியா? நிறுத்துறீங்களா? என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களை விட நான் அதிகமா சம்பாரிச்சு பெரிய ஆளா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆம்பளை தானே நீங்க. எவ்வளோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க சந்தேகப்படுறீங்கிறதுக்காகலாம் நான் வேலையை விட முடியாது. நீங்க எதை சொன்னாலும் நான் வேலைக்கு போறத தடுக்க முடியாது.
மீனாட்சி, மீனாட்சி, வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, ஏங்க இப்படி கத்துறீங்க? மீனாட்சிக்கு அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க? ஏய், நீ என்னடி எனக்கு வச்சிருக்க? எல்லாம் மதியம் பண்ண சாப்பாட வச்சிருக்க. இங்க பாரு, நைட்ல நான் டிபனை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது. உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா போச்சு. பெத்த பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அவ எங்க போனா எப்படி இருக்காங்கிற யோசனையும் கவலையும் இல்லாம உங்களால எப்படிங்க சாப்பாட பத்தி யோசிக்க முடியுது? ஏய், பசி எடுத்தா யோசனை தானா வரும். கொழுப்படுத்து போய் உன் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா அதுக்கு நான் ஏண்டி பட்டியா கிடக்கணும்? பெத்த அப்ப பேசுற மாதிரியா பேசுறீங்க? வீட்டை விட்டு போனது நம்ம பொண்ணுங்க. அவளை தேடி புடிச்சு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? ஏய், இல்லடி. எதுக்கு நான் அவளை தேடி போனோம்? பெத்த பொண்ணு பெத்த பொண்ணுன்னு சொல்றியே, அவளுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சாடி? அப்படி இருந்திருந்தா பெத்த அப்பனை அப்படி மரியாதை இல்லாம பேசுவாளா? ஏய், சம்பந்திகிட்ட போய் என்ன அவமானப்படுத்துவாளா? நான் தொழிலதிபர் ஆகிறத அவ தடுப்பாளா? ஏய், அவளே என்ன பெத்த அப்பன்னு பாக்கல, நான் ஏண்டி அவளை பிள்ளைன்னு பாக்கணும்? இந்த குடும்பத்தை புடிச்ச பீட போச்சேன்னு சந்தோஷப்படுறேன்டி. சீ, நிறுத்துங்க. யார பார்த்து குடும்பத்தை பிடிச்ச பீடன்னு சொல்றீங்க? இந்த குடும்பத்தை கட்டி காத்த குல தெய்வம் அவ. ஒரு நிமிஷத்தை கூட தனக்குன்னு யோசிக்காத தங்க கட்டிங்க அவ. இந்த குடும்பத்துக்காக தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்காம உழைச்சவ. அவளை போய் குறை சொல்லி பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஏய், என்னடி உன் பொண்ண ஒரேடே தலை மேல தூக்கி வச்சு ஆடுற? ஏய், நீ ஆபரேஷன் பண்ண உடம்புக்காரு தானடி. உன்னை கூட இருந்து பாத்துக்கணுங்கிற அக்கறை அவளுக்கு இருந்திருந்தா உன்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு போயிருப்பாளா? அவளை போய் குடும்பத்துக்காக உருகிற மெழுகுவத்தி மாதிரி அன்னை தெரேசா லெவல்ல வச்சு பேசுற. அவ சுயநலவாதிடி. எங்க நான் பிசினஸ் பண்ணி பெரிய ஆள வந்து இந்த குடும்பத்தை நான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டா அவளை யாரும் மதிக்க மாட்டாங்கிற எண்ணத்துல தாண்டி ஏன் படத்தை எடுத்து கொடுத்துட்டு என் வளர்ச்சியை தடுத்துட்டாடி. அப்படிப்பட்டவளை போய் குலங்காக்க வந்த குடும்ப குத்து விளக்கு குலதெய்வனை சொல்லி எல்லாரும் கும்மி அடிக்கிறீங்களே. ஏய், கத்தியே இல்லாம என் நெஞ்சில குத்திட்டு போனவள நான் ஏண்டி நினைச்சு கவலைப்படணும்? ஏய், நீ வேணா அவளுக்கு ஊருக்கு நடுவுல சிலைய வச்சு கும்பிடு. எனக்கு பசிக்குது, நான் போற ஹோட்டலுக்கு. அட பாவி மனுஷா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போறியே. என்னைக்குதான் நீ எல்லாம் திருந்துவியோ? என்னம்மா, ஏன் அப்பா சாப்பிடாம போறாரு? அவருக்கு டிஃபன் தான் வேணுமா. மதிய சமைச்ச சாப்பாட்ட அவர் சாப்பிட மாட்டாராம். ஹோட்டல்ல போய் கொட்டிக்கிறேன்னு சொல்லி போறாரு. வீட்டை விட்டு பொண்ணு போய் 3 நாள் ஆச்சு. அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. அவ மேல என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த பொண்ணுங்கிற பாசம் கொஞ்சம் கூடவா இல்லாம போயிடும்? இந்த வீட்ல 2 ஆம்பளைங்க இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்பன மாதிரியே இல்ல புள்ளையும் வளர்ந்திருக்கு. 2 பேருமே சுயநலத்தோட உச்சமா இருக்காங்க. அம்மா, அக்கா வீட்டு விட்டு போன விஷயத்த பிரகாஷ்ட சொல்லிட்டியாமா? இல்லம்மா, தெரிஞ்சா அவன் என்ன பெருசா செஞ்சிட போறான். நித்யாவும் சம்பந்தியும் வேணா வருத்தப்படுவாங்க. சுஜாதாவை தேட ஏதாவது முயற்சி கூட பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயம் சம்பந்தி வீட்டுக்கு தெரிய வேண்டான்னு நினைக்கிறேம்மா. அதுவும் சரிதாம்மா. அக்காவும் இதை விரும்ப மாட்டா. என்ன மாப்ள, சுஜாதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த 3 நாளா சுஜாதா பேங்கே வரல. அந்த ஏதோ லீவ்ல இருக்கிறதா தான் முரளி சார் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் சுஜாதா விஷயத்த சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரும் தேடுறேன்னு சொல்லியிருக்காரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன். அத்தை, அழாதீங்க. சுஜாதாவை நிச்சயமா கண்டுபிடிச்சலாம். அவங்கள நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. அத்தை, அவங்களாலையும் உங்களை புரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா
அவங்க கோவம் தணிஞ்சதும் திரும்பி வந்துருவாங்க அத்தை. ஆமாமா, இவர் சொன்ன மாதிரி அக்கா கண்டிப்பா திரும்பி வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் இந்த உயிர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜி, மாப்பிள்ளைக்கு நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். வேணாமா, மத்தியானம் செஞ்ச சாப்பாடு இருக்குல்ல, அவர் அதை சாப்பிடுவாரு. ஆமா அத்தை, எனக்கு சாப்பாடே போதும், டிஃபன்ல எதுவும் வேணாம். சரிம்மா, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு பரிமாறு. உட்காருங்க. என்னங்க ஆபீஸ் கிளம்பலையா? டைம் என்னாச்சு? நான் கிளம்புறது இருக்கட்டும், ராத்திரி நான் பணம் எடுத்துட்டு வந்தேன். அதை எங்க வச்சேன்னு தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியா? என்ன பணமா? நீங்களா? நேத்து நைட் நீங்க எப்படி வந்தீங்க ஞாபகம் இருக்கா? ராத்திரி தான் உளறீங்கன்னு பார்த்தேன். இன்னும் போத தெரியலையா? நீங்க எந்த பணமும் கொண்டு வரலங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல ஏதாவது வச்சிருக்க போறீங்க, போய் ஆபீஸ்ல தேடி பாருங்க. இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எவ்வளவு போதையில இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் உசாரத்தான் இருப்பேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. 50,000 ரூபாவா? என்ன சொல்றீங்க? ஏது அந்த பணம்? வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏய், நான் பைத்தியக்காரனா? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. பணத்தை வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. இரு, இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். ஹலோ. டே மாப்ள, நைட் என்கிட்ட பணம் கொடுத்தல. என்னடா அப்படி கேக்குற? 50,000 ரூபாய் பணத்தை உன் கையில தானடா கொடுத்தேன். கேளு. உன் வீட்டு வாசல்ல தானடா வச்சு கொடுத்தேன். என்னடா ஆச்சு? டே, பணத்தை காணோம்டா. வீட்ல தேடி பார்த்தேன், எங்க மிஸ் பண்ணனே தெரியலடா. சரி, நான் தேடி பார்க்கறேன். சரி. கேட்டில்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் பணத்தை கொண்டு வந்தேன். போய் தேடு, போய் தேடுறி. டேய் ரமேஷ், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? கத்தாம என்னப்பா பண்றது? நைட்டு வீட்டுக்கு வரப்ப 50,000 ரூபாய் கொண்டு வந்தேன். இப்ப அந்த பணத்தை காணோம். எப்படி பணம் காணாம போகும்? வெளியே இருந்து யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? என்ன அர்ச்சனா, உனக்கு தெரியாதா? நைட்டு வரப்பவே ஃபுல் போதையில தள்ளாடிட்டு வந்தாரு. சாப்பிடாம கூட அப்படியே பெட்ல சாஞ்சிட்டாரு. ஏ அர்ச்சனா, இப்ப அதுவா முக்கியம்? பணம் எங்க போச்சு? ஒண்ணு. டேய் ரமேஷ், ஏன்டா இப்படி அரகட்டா பிஹேவ் பண்ற? குடிச்சிட்டு வந்ததே தப்பு. வந்தது மட்டும் இல்லாம பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க போற. அவதான் சொல்றான்ல, நேத்து குடிச்சிட்டு எங்க போய் தள்ளாடி கீழே விழுந்து பணத்தை மிஸ் பண்ணியோ அங்க போய் தேடுறத விட்டுட்டு இவகிட்ட போய் சண்டை போடுற. அசோக் கொடுத்த கெடு வர முடிய போகுது. இன்னைக்குள்ள நான் எப்படி பணத்தை ரெடி பண்றது? பணத்தை கொடுக்கலன்னா ஊர் முழுக்க என் விஷயத்த சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடுவானே. இப்ப என்ன பண்ணலாம்? தள்ளு. அம்மா, அவன் அப்படிதாம்மா. நேற்று அடிச்ச போது தெரியாம இருப்பான். நீ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. என்ன, போய் வேலையை பாரு. சரியான பொம்பளை பொறுக்கி. பொறாமையில சொல்றவளுக்கும் உண்மையா சொல்றவளுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நானு? அந்த லலிதாவோட கண்ணுல நான் உண்மையை பார்த்தேன். என்னோட எதிர்கால வசதிக்காக என் நிகழ்காலத்துல கிடைச்ச வாய்ப்பை என்னால தவற விட முடியாது. அப்படின்னா நீ பணத்துக்காக எதையும் செய்ய துணிச்சிட்டியா?
பிருந்தா, சாரி சார், நீங்க வந்ததை நான் கவனிக்கல. ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். பரவாயில்ல, நான் வந்தது கூட தெரியாம அப்படின்னு யோசனை. வீட்ல எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன ஒர்க் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணுது. சந்தானத்துக்கும் உனக்குமா? அவர் ரொம்ப நல்லவராச்சே. அவரால் பிரச்சனைனா என்னால் நம்பவே முடியலையே. ஐயோ சாரி, அது உங்களுக்குள்ள இருக்க பர்சனல் விஷயம். அதுல நான் தலையிடுறது அவ்வளோ நாகரிகமா இருக்காது. சார், இது குடும்ப பிரச்சனை இல்ல, நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? என்ன சொல்ற பிருந்தா? அப்படின்னா என்கிட்ட தாராளமா சொல்லலாமே. லலிதா உங்களை பத்தி என்கிட்ட சொன்னதெல்லாம் என் வீட்டுக்காரரையும் பார்த்து சொல்லியிருக்கா.